இல்லை, இந்த ஆளுநர் தொடர்ந்து ஒரு ஃபைட் பண்ணுற மூட்லேயே தாங்க இருக்கார். அதாவது மத்திய அரசும் வந்து அவரை இங்கே ஃபைட் பண்ணுறதுக்கு உட்கார வச்சுட்டாங்க. இந்த கவர்மெண்ட்டை வந்து செயல்படப்படாத பண்ணணுன்றது தான் அந்த ஆளுநரோட நோக்கம் ஆக்சுவலாக. கலைஞர் கருணாநிதி பேரில் ஒரு யூனிவர்சிட்டிக்கு இன்னும் அனுமதி கொடுக்காதே இருக்கார் அவர். அது எவ்வளோ மாதங்கள் ஆச்சு. இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அதில் அவருக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா துணைவேந்தர் அப்பாயின்மெண்ட்டு கவர்மெண்ட் அதில். சான்சலர் வந்து ஐ திங்க் சிஎம் நினைக்கிறேன் அதில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது அவருக்கு வந்து கவர்னரோட அதிகாரத்தை பிடுங்குற மாதிரி இருக்குது. அதனால் அவர் வந்து அதை வந்து பாஸ் பண்ண மாட்டேன்றார். திருப்பி அமிச்சாலாவது அது ரெண்டாவது தடவை இவங்க பாஸ் பண்ணி அமிச்சாங்கன்னா அவர் மறுபடியும் அப்ரூவ் பண்ணி ஆகணும். அவர் என்ன பண்ணுறார், ரொம்ப நாள் வலிச்சு என்ன பண்ணுறார், சுப்ரீம் கோர்ட் இத்தனைக்கும் 3 மாதம் டைம். இந்த சித்த மருத்துவ பல்கலையும் 2வது முறை மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆமாம், 3 மாதம் டைம் கொடுத்து கூட அந்த டயத்தில் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு கடைசி நேரத்தில் தூக்கி ஜனாதிபதி தூக்கி விட்டுறாரு. ஜனாதிபதிக்கு போயிட்டு அவருக்கும் 3 மாதம் டைம் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காரு. அது இப்போ கேஸ் ஓடின்னு இருக்கிறதுனால ஜனாதிபதி அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. ஸோ அதனால் அது பாட்டு இங்கேயோ ஒரு தூங்கிட்டு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு அரசாங்கத்தோட செயல்பாடுகளை எப்படிலாம் முடைக்கணும், எப்படி அரசாங்கம் ஃபங்க்ஷன் பண்ண முடியும்? ஆக்சுவலாக ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் அரசு, அது வந்து சில விஷயங்களை நிறைவேற்றுது. அது நீங்கள் வந்து கவர்னர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர். அவர் வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அசம்பிளி ரெசல்யூஷனையோ அல்லது கேபினட் டிசிஷனையோ அப்ரூவ் பண்ண வேண்டிய நிலையில் அவர் இருக்கார். அவர் தொடர்ந்து பிடிவாதம் பிடிக்கிறார். சுப்ரீம் கோர்ட் எத்தனை கூட்டு வச்சாலுமே அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். அது ஆக்சுவலாக அது வெக்கமே இல்லாத வந்து திரும்பி அதே மாதிரி பழைய பாணியிலேயே செஞ்சிட்ருக்காரு. ஆக்சுவலாக சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தில் அதை வந்து ஒரு நிதி மசோதாவாக கொண்டு வரணும்னா ஒரு முதல்ல வந்து கவர்னர்கிட்ட வந்து ஒரு சின்ன அப்ரூவல் வாங்கணும். அது போனபோது அவர்கிட்ட என்ன பண்ணுறாரு, அவர் சில விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அசம்பிளிக்கு தெரியும், அப்ரோப்ரியேட்டாக அதை தெரிவிங்க, அப்படி தகுந்த விஷயங்கள்லாம் தெரிவிங்கன்றார். அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்பிச்ச பிறகு நீங்கள் அதில் ஏதாவது சந்தேகம் கேட்டால் நாங்கள் அது இருக்கிறோமோ வெள்ளையான்றதை பார்த்துட்டு திருப்பி அனுப்புவோம், நீங்கள் கைது போடுவீங்க. இது வந்து இன்னும் தாக்கலே பண்ணலை, அது மசோதாவாக தாக்கல் பண்ணலை. ஒரு ஃபினான்ஸ் பில்லாக அது வந்து இருக்கிறதுனால அதுக்கான அப்ரூவல் நீங்கள் கொடுத்த பிறகு தான் நாங்கள் மசோதாவை ப்ளேஸ் பண்ண முடியும், சித்த வைத்திய மசோதாவை. அதுக்கப்புறம் நான் அனுப்பிச்ச பிறகு தான் நீங்கள் வந்து அதில் ஆடிட் பண்ண முடியும், இல்லை அப்ரூவ் பண்ணுறது பண்ணாது உங்கள் இஷ்டம். ஒரு மசோதா உங்ககிட்ட வரும்போது ஒன்று நீங்கள் அதை அப்ரூவ் பண்ணணும், இல்லை வந்து அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் திருப்பி அனுப்பணும். இவங்க சந்தேகத்தை ஏற்றுக்காமல் இருக்காங்க, ஏற்றுக்கிறாங்க, இல்லை திருப்பி அனுப்பிச்சாங்கன்னா நீங்கள் அப்ரூவ் பண்ணணும். இல்லை நீங்கள் அதென்ன பண்ணணும், வச்சுட்டு அதை என்ன பண்ணணும், ஏதாவது பிரச்சனை கிடச்சுன்னா கோர்ட்டு கேஸ் அது இது மத்திய அரசோட அதிகாரத்தில் மோதல் அப்படி இப்படின்னா நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பணும். இவ்வளோதான் உங்களுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, இவ்வளோதான். அதை வந்து இன்டெஃபினட்டாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து காலாவதி ஆகிடுச்சுன்னு ஒரு கதையை நீங்கள் புதுசாக விட்டீங்க. அது மாதிரி இன்டெஃபினட்டாக வச்சுக்கவே முடியாது.